இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ல இருக்கவங்க எத்தனை நாளைக்கு ஒரு தடவை இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. பொதுவா இந்த நேர இடைவெளி விந்தணுக்களோட குவாலிட்டியை பாதிக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பாதிக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருந்தோம் அப்படின்னா ஸ்பெர்ம் அக்குமுலேட் ஆகிறதுனால விந்தணுக்களோட எண்ணிக்கை கொஞ்சமா அதிகரிக்கும். ஆனா அதே நேரத்துல அதனுடைய மொட்டிலிட்டியும் மார்பாலஜியும் பெருமளவுல குறையுது. ஏன்னா நம்ம சாப்பிடுற உணவு, நம்மளோட வாழ்வியல் முறை இதனால தொடர்ச்சியா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகி விந்தணுக்கள்ல அது பாதிப்பை ஏற்படுத்துது. அப்படின்னா நம்ம டெய்லி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாமா டாக்டர்னு கேட்டா அதுலயுமே நம்மளோட அதிகபட்ச விந்தணுக்களோட குவாலிட்டியை வந்துட்டு அடைய முடியாது. அப்ப எந்த டைம் தான் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டா 3 to 5 டேஸ் நம்ம ரெகுலர் இன்டர்வல்ல இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருக்கும் பொழுது ஒரு இண்டிவிஜுவலோட மொட்டிலிட்டி, விந்தணுக்களோட எண்ணிக்கை, மார்பாலஜி எல்லாத்தையும் நம்ம அடைய முடியும். இதனால தான் செமன் அனாலிசிஸ் எடுக்கும் பொழுது கூட 5 டேஸ் இன்டர்வல்ல அந்த டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க.